இலங்கையை பாதித்த இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டோர், உறவுகளை இழந்தோர், உடைமைகளை இழந்தோர் அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களும் இறை பிரார்த்தனைகளும். இந்த ஒரு டிட்வா சைக்ளோன் தொடர்பாக நான் எந்த ஒரு காணொலியும் பதிவேற்றவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த அனர்த்த காட்சிகளை பார்க்கும் பொழுது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையோடு நான் இருக்கவில்லை. என்னுடைய தாய் நாட்டிற்கு இப்படியா நடக்க வேண்டும் என மிக மிக மனம் வருந்திய ஒரு சந்தர்ப்பம் என்றால் நிச்சயமாக இதுவாகத்தான் இருக்கும். அந்த அளவு அதனுடைய தாக்கம் இருந்தது. எனக்கு மட்டுமல்ல, நீங்கள் எல்லோருமே இந்த ஒரு மனநிலையில் தான் இருந்திருப்பீர்கள். இவ்வாறு ஒவ்வொரு பதிவுகளையும் கடந்து செல்லும் பொழுது, ஒரு செய்திகளையும் வாசிக்கும் பொழுது ஒரு விஷயம் எனக்குள் ஸ்பார்க் ஆகியது. என்னவென்று சொன்னால், இந்த இயற்கை அனர்த்தம் தொடர்பாக முன்னறிவிப்புகளை செய்வது இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம். இந்த வளிமண்டலவியல் திணைக்களம் என்ன கூறுது என்று சொன்னால், நாங்கள் இதை பற்றி முன்னறிவித்தோம், பட் அரசாங்கம் இதற்கான சரியான நடவடிக்கையினை எடுக்கவில்லை, எடுக்க தவறியது என்ற ரீதியில் இந்த ஒரு விமர்சனத்தினை எதிர்க்கட்சிகளும் முன்வைத்திருந்தது. அரசு இயற்கை அனர்த்தத்தை தடுப்பதற்கு தவறியது, இதனால் தான் அதிக சேதம் ஏற்பட்டது, இது ஒரு குற்றவியல் அதாவது குற்றமாக பார்க்கப்படுகின்றது, அரச குற்றவியலாக பார்க்கப்படுகின்றது, அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்று கூட எதிர்கட்சிகள் கூறியிருந்தது. பாராளுமன்றத்தில் கூட எதிர்கட்சி வெளிநடப்பு செய்திருந்தது. ஓகே, இந்த ஒரு காணொலியில இந்த வளிமண்டலவியல் திணைக்களம் என்ன விஷயத்தை சொல்லி இருந்தது, எவ்வாறு சொல்லி இருந்தது, இந்த வளிமண்டலவியல் திணைக்களத்தில் இருக்கின்ற டெக்னாலஜிஸ் என்ன, இது இந்த இயற்கை சீற்றங்களை முன்னறிவிக்கக்கூடிய அளவுக்கு போதுமானதான அந்த டெக்னாலஜியை எங்களுடைய மீட்டராலஜி டிபார்ட்மெண்ட் கொண்டிருக்கின்றதா என்ற ஒரு விஷயத்தை இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளலாம். ஓகே, இந்த ஒரு அனர்த்தம் இடம்பெறுவது நவம்பர் 27, 28, 29 டிட்வா சைக்ளோன். வளிமண்டலவியல் திணைக்கள தகவலின்படி நவம்பர் மாதம் 26ஆம் தேதி இவர்கள் முன்னறிவிப்பினை செய்திருக்கின்றார்கள். எவ்வாறு செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம். இந்த மீட்ரோலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மீட்ரோலஜி இந்த ஃபேஸ்புக் பேஜில் கூட நீங்கள் இது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம், இணையதளத்திலும் இருக்கின்றது. ஓகே, அதாவது நவம்பர் 26 இவர்கள் கூறிய அந்த அறிக்கையின்படி வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய, ஊவா மாகாணங்களில் சில பிரதேசங்களில் 150க்கும் அதிகமான மழை வீழ்ச்சியும், நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் 100 மில்லிக்கும் அதிகமான மழை வீழ்ச்சியையும் எதிர்பார்க்கலாம் இந்த 27, 28, 29 தினங்களில். காற்றின் வேகம் 50 to 60 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும். ஸோ கடலுக்கு யாரும் பயணிக்க வேண்டாம். இந்த ஒரு பொதுவான ஒரு அறிவிப்பினை தான் இந்த வளிமண்டலவியல் திணைக்களம் இந்த ஒரு காலத்திலே அறிவித்திருக்கின்றது. இந்த இடத்திலே இந்த டிட்வா சைக்ளோன் பற்றிய, புயல் பற்றிய ஒரு முன்னெச்சரிக்கையோ அல்லது இலங்கையை இது கடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த காலநிலை மாற்றங்களை பற்றியோ, இந்த அதிகமான எதிர்பார்க்காத மழை வீழ்ச்சியை பற்றியோ அன்னளவாக கூட இங்கே குறிப்பிடப்படவில்லை. ஓகே, இங்கே குறிப்பிட்டது மேக்சிமம் 150 மில்லிக்கு மேலான மழை வீழ்ச்சி. ஆனால் அன்று 28ஆம் தேதி மாத்தளையில் 546 மில்லி மழை வீழ்ச்சி பதிவாகி இருந்தது. ஓகே, இந்த ஒரு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் இந்த ஒரு அறிக்கையானது சாதாரணமாக ஒரு காலநிலையை எங்களுடைய பாட்டா பாட்டிமார் கூட இந்த ஒரு அறிவிப்பினை செய்வார்கள். காலநிலையை பார்த்து, சூரியனை பார்த்து, மேகமூட்டங்களை பார்த்து, காற்று இவ்வாறு மாறக்கூடும், மழை வீழ்ச்சி இந்த அளவு ஒரு மழை வீழ்ச்சி இருக்கும், இடிமுழக்கம் ஏற்படக்கூடும், மின்னல் வெட்டக்கூடும், இப்படி சில எதிர்ப்பு கூறுகளை கூறுவார்கள். ஆனால் ஒரு அரசு திணைக்களமானது அட்லீஸ்ட் ஒரு நெருங்கிய ஒரு புள்ளி விவரத்தினையாவது சொல்லி இருக்க வேண்டும். இது இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் இதை தவறியது. உண்மையில் அவ்வாறு அறிவித்திருந்தால் இலங்கை நீர்ப்பாசன திணைக்களமும் மகாவலி நீர் முகாமைத்துவ திணைக்களமும் இதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்கும். ஓகே, இந்த ஒரு முன்னறிவிப்புக்கு இலங்கை நீர்ப்பாசன திணைக்களமும் மகாவலி நீர் முகாமைத்துவ திணைக்களமும் ஏன் அதிக அளவான அந்த தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால், இங்கே முன்னறிவிக்கப்பட்டது சாதாரண, அதாவது வருட இறுதியிலே அந்த பருவ பயிற்சியிலே ஏற்படக்கூடிய ஒரு மழை வீழ்ச்சி, அந்த அளவு தான், அந்த புள்ளி விவரம் தான் இங்கே வளிமண்டலவியல் திணைக்களமானது கூறியிருக்கின்றது. இந்த
நீர்ப்பாசன முகாமைத்துவமும் மகாவலி நீர் முகாமைத்துவ இந்த திணைக்களங்களின் அதிகாரிகளின் கருத்தின்படி எப்படி பார்த்தால் இது ஒரு சாதாரணமாக இடம்பெறக்கூடியது. இதற்கு எந்த முன்னாயத்தங்களும் தேவையில்லை என்பது தான். இது சாதாரணமாக வடிந்தோடக்கூடிய ஒரு வெள்ள நீராகத்தான் இருந்திருக்கும் என்பதுதான் இவர்களது கருத்து. இந்த அளவு அனர்த்தம் ஏற்படக்கூடிய ஒரு விடயமாக, அதாவது அதை பற்றிய ஒரு சிறு குறிப்பு கூட இந்த வளிமண்டலவியல் திணைக்களம் அவதானிக்க தவறியது என்பதுதான் இவர்களது கருத்து. ஓகே, இவ்வாறு இதை அவதானிப்பது என்று சொன்னால் இலங்கையில் எந்த ஒரு டெக்னாலஜி இருக்க வேண்டும், தொழில்நுட்பம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே நாங்கள் பேசக்கூடிய விடயம். அந்த தொழில்நுட்பம் இலங்கையிடம் இருக்கின்றதா என்பதுதான் இங்கே நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம். அதாவது வளர்ந்து வரும் நாடுகளிலும் வளர்முக நாடுகளிலும் இந்த வளிமண்டலவியல் மாற்றம் தொடர்பாக மிக துல்லியமாக அவதானிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக பார்க்கப்படுவது டாப்ளர் ரேடார் சிஸ்டம். இந்த டாப்ளர் ரேடார் சிஸ்டம் ஒன்று இலங்கையில் இல்லை. இந்த டாப்ளர் ரேடார் சிஸ்டம் இலங்கைக்கு தேவை என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பது 2006ஆம் ஆண்டு. 2006ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு 5 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டு அமெரிக்காவின் என்டர்பிரைசஸ் எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனத்தின் மூலமாக இந்த ஒரு ரேடார், டாப்ளர் ரேடார் கொள்வனவு செய்யப்படுகின்றது. கொள்வனவு செய்யப்பட்டு இதனை நிர்மாணிக்கும் பணிகள் 2011ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கின்றது. ஓகே, 2011இல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணிகள் கொக்கல குன்றின் மீது தான் இது நிறுவப்படுவதாக இடம் தீர்மானிக்கப்படுகின்றது. ஆனால் அந்த குன்றிற்கு இந்த ரேடாரை, இந்த டாப்ளர் ரேடார், இந்த அனைத்து கருவிகளையும் கொண்டு செல்வது சிரமமான ஒரு காரியமாக இருக்கின்றது. கொண்டு செல்லும் வழியில் இதன் உதிரி பாகங்கள் உடைந்து விடுகின்றது. இதை, அதாவது நிபுணர்களின் கருத்து என்னவென்று சொன்னால் இதை ஹெலிகாப்டர் மூலமாக கொண்டு சென்றிருக்க வேண்டும், அங்கே நிறுவி இருக்க வேண்டும். ஆனால் இதற்கு விமானப்படையின் உதவி பெறப்பட்டதா என்று சொன்னால் இந்த வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் நிச்சயமாக இல்லை. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் அங்கேயே கைவிடப்படுகின்றது. அதற்கு பிறகு 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இதை மீள, அதாவது இந்த உடைந்த உதிரி பாகங்களை மீள அனுப்புவதற்காக 5.6 மில்லியன் இலங்கை ரூபாய்கள் செலவிடப்பட்டிருக்கின்றது. அந்த அனுப்பப்பட்ட உறுதி பாகங்கள் திரும்பி இங்கே இலங்கைக்கு வந்ததா, அதன் கதை என்ன என்பது எதுவுமே தெரியாது. இந்த ஒரு சப்ஜெக்ட் இவ்வாறு முடிகின்றது. அதற்கு பிறகு இதற்கான இன்னும் ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது 2017 ஜூன் மாதம் அளவில். $2,500 பெறுமதியில் 2 டாப்ளர் ரேடார்களை ஜப்பான் ஜைகா நிறுவனம் இலங்கைக்கு வழங்க முன்வந்தது. இந்த பணிகள் 2021 ஆகும் பொழுது நடாத்தி முடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தின் நோக்கமாக இருந்தது. 2 நாடுகளும் இதைத்தான் கலந்து ஆலோசித்திருந்தன. இதற்காக பொத்துவில், புத்தளம் ஆகிய 2 இடங்கள் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் முடிவு செய்யப்படுகின்றது, இங்கே அமைக்கலாம் என. ஆனால் இதற்கு 513 மில்லியன் செலவிடப்பட்டும் கூட, ஒதுக்கப்பட்டிருந்தும் கூட அதில் 3 லட்சம் தான் செலவிடப்பட்டதாக 2022இல் கணக்கியல் ஆய்வாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஆடிட்டினால் ஒரு விபரம் இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சோ 2022 ஆகியும் இந்த ஒரு வேலை திட்டம் நடைபெறாத காரணத்தினால் இப்பொழுது இந்த ஒதுக்கப்பட்ட தொகையிலிருந்து 2 ரேடார்களை கொள்வனவு செய்வது கடினமான காரியமாகின்றது. விலை மாற்றங்கள் ஏற்பட்டன. அதனால் ஒன்றை கொள்வனவு செய்து புத்தளத்தில் நிறுவலாம் என 2022ஆம் ஆண்டு தீர்மானிக்கப்படுகின்றது. அந்த திட்டமும் இறுதி வரை செயல்படுத்தப்படவில்லை. இப்படியாக 2006இலிருந்து 2025 வரை சுமார் 19 வருடங்கள் வீணாக முடிந்து விட்டது. அதாவது எவ்வாறோ இலங்கை மக்களின் பணத்திலிருந்து 400-500 மில்லியன் செலவடைந்து விட்டது. இது யாரை சென்றடைந்தது, யாருடைய அசம்பந்த போக்கினால் இது செயல்படவில்லை என்பது இங்கே அடுத்ததாக நாங்கள் பேச வேண்டிய விஷயம். அந்த இடத்திற்கு போக தேவையில்லை. ஆனால் இங்கே ஒரு தவறு என்பது நடந்து விட்டது. இந்த வளிமண்டலவியல் திணைக்களத்திடம் இந்த ஒரு டாப்ளர் ரேடார் சிஸ்டம் இருந்திருந்தால் அட்லீஸ்ட் இந்த அளவு ஒரு ஆபத்து நிகழப் போகின்றது என்பதையாவது குறிப்பிட்டிருக்கலாம். அதன்படி தடுக்கக்கூடிய சில நடவடிக்கைகளை, இழப்பு என்பது, அதாவது அதை தடுக்க முடியாது, ஆனால் குறைத்திருக்கலாம் என்பதுதான் தற்பொழுது நிபுணர்களின் கருத்தாக இருக்கின்றது. சோ வெறுமனே அரசை குறை கூறுவதை நிறுத்திவிட்டு கடந்த காலங்களில் இருந்த இந்த ஒரு சிஸ்டம் தான், அந்த தொழில்நுட்பங்களை இலங்கை அரசு திணைக்களங்களுக்கு பெற்றுக்கொள்ளாத காரணம் தான்
இங்கே மக்களுடைய வாழ்க்கை இந்த அளவு பாதிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும் என என்னால் அதைத்தான் கூற முடிகின்றது. ஸோ இனிவரும் காலங்களில் கூட இலங்கை அரச திணைக்களங்கள் தங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை பெற்றுக்கொண்டு சரியான முறையில் இயங்கினால்தான் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத வண்ணம் இந்த இயற்கை சீற்றங்களிலிருந்து எங்களை கொஞ்சமேனும் பாதுகாத்துக் கொள்ளலாம். சந்திக்கிறேன் இன்னும் ஒரு காணொலியில். இந்த ஒரு இயற்கை சீற்றத்தில் நான் பார்த்து சில கசப்பான அனுபவங்கள் இருக்கின்றது. அதாவது சிலர் எவ்வாறு தான் இருந்தாலும் அந்த திருந்தாத ஜென்மங்கள் இருப்பதில் லாபம் இல்லை, பயனில்லை. அந்த நான் அவதானித்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் என்னுடைய அடுத்த காணொலியிலே. சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன். நன்றி.